ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் சேரும். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் அது என்னவோ தெரியல, எனக்கும் நகைக்கும் ராசியே இல்லை போல இருக்குது. ஒரு குண்டுமணி தங்கம் கூட என்கிட்ட தங்காது, வந்துச்சுன்னா நேராக பேங்க்குக்கு போயிடும். அது என்கிட்ட இருக்கவே இருக்காது. என்னோடய 30 வருஷ வாழ்க்கையில் நகை போட்டு நான் பார்த்ததே இல்லைங்க. வந்தால் பேங்க்குக்கு படிக்க போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நகையை நினச்சி அழுத்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நகைக்கு நமக்கு ராசியே இல்லைன்னு. ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு மெத்தட் வந்துட்டு, நகை உங்ககிட்ட சேர்றதை யாருனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாதான். அந்த அளவுக்கு நகை வந்து உங்கள்கிட்ட சேருவாமாங்க. அப்படியாப்பட்ட ஒரு ட்ரிக்கு. ஆனால் சில பேருக்கு வந்துட்டு இந்த நகை அப்படிங்கிறது அமையவே அமையாதுங்க. இது எவ்வளோ பேர் வந்து அக்ரி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. வீடியோ பார்க்குறவங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க, அது என்னவோ தெரியல, ஒரு குண்டுமணி தங்கம் கூட என்கிட்ட தங்குறதே கிடையாது. வெள்ளி தங்குது, ஆனால் தங்கம் மட்டும் என்கிட்ட தங்கவே மாட்டேங்குது. கையில் வச்சுருந்தா ஒரு மாதம் கூட என்கிட்ட இருக்காது, பேங்க்குக்கு படிக்க போயிடும் இப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தங்கம் மட்டும் அவங்களுக்கு ராசியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதற்கு சில காரணங்கள்லாம் வந்து இருக்குது. நார்மலாகவே சிலருக்கு வந்து தங்கம் வந்து தங்கவே தங்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சிலருக்கு அவங்க ஜாதக ரீதியாக வந்து ஸ்வர்ண தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்வர்ண தோஷங்கிறது இருந்துச்சுனாலே அவங்களுக்கும் நகைங்கிறது, தங்க நகை வந்து தங்கவே தங்காது. அது என்னதான் அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சாலுமே அவங்கக்கிட்ட அந்த நகை இருக்காது. ஒன்றா அது வேறு யாருக்காவது கொடுக்குற மாதிரி ஆகிடும், இல்லைன்னா பேங்க்குக்கு போயிடும். அவங்க கையில் அவங்க அனுபவிக்கிறதுக்கு அந்த நகைங்கிறது இருக்கவே இருக்காது. இதற்கு வந்து ஸ்வர்ண தோஷம்னு சொல்லுவாங்க. இப்படி வந்துட்டு எந்த வகையிலுமே தங்கம் வந்து தங்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அதுக்கு சில விஷயமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, அந்த தங்கம் வந்து நம்மக்கிட்ட சேர்றதை தடுக்கவே முடியாதாமாங்க. யார் நினச்சாலும் அந்த நகை நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருமா. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் தான். முருகன் வழிபாடு பண்ணுறவங்க நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பீங்க. இதுவும் பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு தான். முருகனுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயந்தான். இந்த விஷயத்த செஞ்சால் நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக அந்த நகைங்கிறது சேர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பர்டிகுலராக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணணும். இதில் வந்து 2 ட்ரிக் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? ரொம்ப ஈஸியாக செய்ய வேண்டிய ஒரு மெத்தடை நான் சொல்லியிருக்கேன். பத்தாவதுக்கு இந்த ஸ்வர்ண தோஷங்கிறது நமக்கு இருக்கா இல்லையாங்கிறதே நமக்கே தெரியாது. நம்ம ஏதாவது ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு சொல்லுவாங்க, சொர்ண தோஷம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. பட் நிறைய பேர்த்துக்கு அது பழக்கம் இருக்காது. அந்த ஜாதகம் கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. பட் நமக்கு இருக்கா இல்லையாங்கிற டவுட் இருக்கும். அப்படி அது இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, நம்மக்கிட்ட தங்கம் சேராத தடுக்க முடியாத அளவுக்கு தங்கம் சேரணும் அப்படின்னா இந்த விஷயத்தை ஒன்று செஞ்சாலே போதும் அப்படின்னு நிறைய சித்தர்கள் குறிப்பெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன மெத்தடுன்னு சொல்லிட்டு நான் சொன்னால 2 ட்ரிக் இருக்குன்னு சொன்னல, ஒன்று 2யுமே வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அது என்னென்ன விஷயங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். வீடியோவில் கரெக்டாக நான் சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். அது கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நம்ம வீடியோக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து முருகன் கோவிலுக்கு கொண்டே நம்ம கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி சொல்கிறேனோ அதே போல் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் வந்து பண்ணணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த முறை நமக்கு செய்யறதுக்கு சில பொருட்கள் எல்லாம் தேவை. அது என்னன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போது இது நான் சொன்ன இல்லைங்களா, முக்கியமான ஒரு விஷயம்னு. இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு யார்கிட்டையுமே பேசாமல் இந்த விஷயத்த பண்ணணும். துவரம்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சரிங்களா? துவரம்பருப்பு வேணும். அது கூடவே அரிசி, அதாவது நான் சொல்கிற பொருளெல்லாம் சரிசம அளவு இருக்க மாதிரி. ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு எடுத்திங்கன்னா அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசியை நம்ம எடுத்துக்கணும். எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட இன்னொரு பொருள் வந்துட்டு சுண்டலுங்க. கருப்பு சுண்டல், கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பு கொண்டக்கடலை இது 3ஐயும் வந்து எடுத்துக்கோங்க. 3ஐயுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணாத பித்தளை சொம்பு, சரிங்களா? நீங்கள் கலசம் வைக்கிறதுக்குன்னு சொம்பு வச்சுருப்பீங்கள்ல, இந்த மாதிரி ஒரு சொம்பில் இது 3ஐயுமே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கால்வாசி அளவுக்கு அந்த பார்டர் வரைக்கும் ஃபில் பண்ணி வச்சுட்டு அது மேலே ஒரு தேங்காய் வந்து வைக்கணும். ஒரு கலசம் ஃபார்மேட்டில் இதை வந்து நம்ம ரெடி பண்ணணுங்க. அந்த கலசத்துக்கு வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு சுற்றி இந்த பொருளெல்லாம் உள்ளே போட்டு மேலே தேங்காய் வச்சு மஞ்சள் தடவி தேங்காய் வைங்க, பொட்டெல்லாம் வச்சு கரெக்டாக நீங்கள் ஒரு கலசம் ஃபார்மேட்டுக்கு இதை ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிடணும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் யார்கிட்டையுமே பேசாமல் இந்த முறையை நீங்கள் பண்ணணும். ஏன்னா இந்த மெத்தட் நம்ம செய்யும் போது யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. அதனால் நீங்கள் மண்டே ராத்திரியே வந்துட்டு என்னென்ன பொருள் வேணுங்கிறதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு காலைல எந்திரிச்சோன்னே போய் குளிச்சுட்டு, ஏன்னா சொல்லி வச்சுருங்க, இந்த முறை செய்யும் போது நம்ம பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னா, இது ஸ்வர்ண தோஷத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்.
அந்த ஸ்வர்ண தோஷம் சரி பண்ணுற டைமுக்கு நம்ம செய்யும் போது அமைதியாக செய்யணும் அப்படிங்கிற சில விதிகள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா யார்ட்டையும் பேசாமல் இந்த கலசத்தை ரெடி பண்ணி பூஜை அறை வச்சு நல்லா சுவாமி கும்பிட்டுட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு இந்த கலசத்தை அப்படியே எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? ரெடி பண்ணி வச்ச கலசத்தை அப்படியே எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் கோவில் பூசாரிக்கிட்ட கொடுக்கணும். என்ன சொல்லி கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கோவிலில் கொண்டு இந்த கலசத்தை கொடுத்தோன்னே இதை எதுக்கு இங்கே கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னு பூசாரி கேட்பார். நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன சொல்லணுன்னா, செவ்வாய் கிரக பூஜைக்கு தானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க, கோவிலுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க. சரிங்களா? ஜாதகம் பார்த்தங்க, இந்த மாதிரி செவ்வாய் கிரக தானத்து பூஜைக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க, செவ்வாய் கிரக பூஜைக்கு தானம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பூசாரிக்கிட்ட அதை கொடுத்துட்டு அதை அப்படியே கோயிலே கொடுத்துட்டு வந்துடணும். அவங்கக்கிட்டே அதை கொடுத்துட்டு வந்துடணும். திருப்பியெல்லாம் நீங்கள் அதை வாங்கக்கூடாது. பூஜையில் வச்சுட்டு திருப்பி வாங்குறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இதை நம்ம செய்கிறனால நமக்கு அந்த ஸ்வர்ண தோஷம் இருந்துச்சுன்னா அது அப்படியே கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தங்க நகை செய்கிறத வந்து யாருனாலையுமே ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி நகைங்கிறது ரொம்ப ஒரு அத்தியாவசியமாயிருச்சு. எமர்ஜென்சிக்காச்சும் நமக்கு யூஸ் பண்ணணும், ஒரு பணங்காசு இல்லைனாலும் அது நமக்கு ஹெல்ப் பண்ணுன்ற அளவுக்கு ஜுவல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுனால அந்த ஜுவல்ஸை சேர்க்குறக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்துட்டு கோவிலில் கொடுத்துட்டு பூசாரிகிட்ட சொல்லி கொடுத்துட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அப்படியே அந்த கோயிலேருந்து நம்ம வந்துடணும், திரும்பி பார்க்கக்கூடாது. சரிங்களா? இது வந்து ஒரு முறை. இது ரெடி பண்ணி முடிக்கிற மட்டும் யார்ட்டையும் பேசாமல் இருந்தால் போதும், அவ்வளோதாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு ட்ரிக் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக சுத்தமாக செய்யணுங்க. நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாமல் தலைக்கு குளிச்சுட்டு பீரியட் டைம்லாம் இல்லாமல் இதை செய்யணும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்னவோ சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? இதில் இன்னொரு ட்ரிக் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அது வந்துட்டு எனக்கு இதெல்லாம் இவ்வளோலாம் செஞ்சு கோயிலில் கொண்டே கொடுத்து அந்த அளவுக்குலாம் டைம் இருக்காது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது, இதை விட ஈஸியாக ஒரு மெத்தட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இன்னொரு ஈஸி மெத்தடு வந்து இருக்குங்க. அந்த இன்னொரு ஈஸி மெத்தட் என்னென்னா கல்லுப்பு. சாதாரண கல்லுப்பு ஒரு கண்ணாடி பாட்டில்னால் ஒரு மூடி போட்ட பவுல் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பாட்டிலாட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தாலே போதும். சரிங்களா? இதையும் வந்துட்டு நம்ம செவ்வாய்க்கிழமை தான் பண்ணணும். இதை வந்துட்டு நீங்கள் காலையிலையும் செய்யலாம், ஈவினிங் டைமும் செய்யலாம். 2 விஷயமாக பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் செய்யலாம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கண்ணாடி பாட்டிலை சின்னதாக வாங்கிட்டு கல்லுப்பு இருக்கு இல்லையா? கல்லுப்பு நம்ம வீட்டில் இருக்க கல்லுப்பை பயன்படுத்திக்கலாம். அந்த கல்லுப்பை எடுத்து அந்த கண்ணாடி பாட்டில் ஃபுல்லாக நிறச்சிக்கோங்க. நீங்கள் எந்த அளவு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பாட்டில் ஃபுல்லாக இருக்க மாதிரி கல்லுப்பு அதில் நிறச்சி பூஜை அறையில் வச்சு சுவாமிக்கிட்ட பூஜை பண்ணுங்கள். ஈவினிங் 6:30க்கு நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னா அதை கரெக்டாக கல்லுப்பை சுவாமி பாதத்தில் வச்சு நல்ல மனசார எனக்கு ஸ்வர்ணதோஷம் இருக்கா இல்லையான்னு தெரியாது, அதையும் சரி பண்ணுங்கள், என்ன காரணத்தினால எனக்கு வந்துட்டு நகை சேராமல் இருக்கோ அந்த விஷயத்தையும் சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கோங்க. ஏன்னா கல்லுப்பு மகாலட்சுமி தன்மையுடையது. மகாலட்சுமினாலே பணம், காசு, செல்வாக்கு எல்லாமே நகை பொருளில் எல்லாமே அதில் சேரும். ஸோ அப்பேற்பட்ட மகாலட்சுமியை நம்ம இருக்கிற இடத்துல அந்த நகை இருக்கிற இடத்துல வைக்கும் போது ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ தடையெல்லாம் இருந்தாலுமே தோஷங்கள் தான் இருந்தாலுமே அதை சரி பண்ணக்கூடிய சக்தியும் கல்லுப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் நகை வந்து நீங்கள் பீரோவில் வச்சுருக்கீங்கன்னா அந்த நகை இருக்கிற இடத்துல இந்த பாட்டில் கல்லுப்பை எடுத்து அப்படியே சாமி கும்பிட்டு முடித்த உடனே எடுத்து பீரோக்குள்ளே வச்சிடணும். இதை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் பண்ணணும். முருகனுக்கு இந்த நகை தோஷமெல்லாம் சொன்ன தோஷமெல்லாம் நீக்கிற சக்தி இருக்குது, ஸ்வர்ணத்தை சேர்த்து கொடுக்குற சக்தி இருக்குது. அதனால் செவ்வாய்க்கிழமைக்கு முருகன்கிட்ட நல்லா வேண்டிட்டு இந்த விஷயத்த பண்ணுங்கள். இப்போ ஜுவல் பாக்ஸ் வச்சுருக்கிற இடத்துல இந்த கல்லுப்பை வச்சுட்டிங்களா? இதை என்ன பண்ணணுன்னா அடுத்த வார செவ்வாய்க்கிழமை வாரத்தில் ஒரு வாட்டி இந்த மெத்தட் நீங்கள் செஞ்சால் போதும். அடுத்த வார செவ்வாய்க்கிழமைங்கும் போது அதை நீங்கள் காலையிலையோ ஈவினிங்கோ அந்த உப்பை வந்து நீங்கள் மாற்றணும். சரிங்களா? இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அடுத்த வார செவ்வாய்க்கிழமை ஈவினிங் அந்த கல்லுப்பை பழைய கல்லுப்பை எடுத்து தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க. தண்ணியில் கரைச்சிட்டு மறுபடியும் புதுசாக கல்லுப்பை நிறச்சி மறுபடியும் அந்த பாட்டிலோடு எடுத்து நகை வைக்கிற இடத்துல வச்சிடணும். இதை தொடர்ந்து வாரம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது ஒரு செவ்வாய்க்கிழமையும் செய்யும் போது பணத்தட்டுப்பாடு இருக்காது, பணம் காசு பிரச்சனை இருக்காது, இந்த நகை நட்டு அடிக்கடி பேங்க்குக்கு போகிறது, நகையே தங்க மாட்டேங்குது, அந்த மாதிரி இஷ்யூஸும் இருக்காது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு மெத்தட். நான் சொன்ன 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை செய்யுங்க. இப்போது அந்த ஸ்வர்ணதோஷம் நீக்கிறதுக்கு வந்துட்டு கலசத்தை வச்சு கொண்டே கோவிலில் கொடுங்கன்னு சொன்னேன். அதையும் வாரம் வாரம் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அது ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சாலே போதும். சரிங்களா? ஒரே ஒரு வாட்டி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சால் கூட போதும் தான் அதெல்லாம். சரிங்களா? அதனால் உங்களுக்கு அது எப்போ டைம் இருக்கோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு வாட்டி அதை செய்யுங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டிங்கும் போது தாராளமாக நீங்கள் செய்யலாம். இது வந்துட்டு வாரம் செய்கிற மாதிரி இருக்கும். 2மே ஈஸி தான். எது உங்களுக்கு ஓகேவோ அதை பண்ணுங்கள். ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க் யூ ஸோ மச்.